கேட்டா என்ன கேட்டா 40 வயசு வரைக்கும் நான் கலந்து அறிங்க நானா என்ன யாரும் ஓட்டு என்ன பண்ணுவாங்க என்னடா பண்ணுவானுங்க நான் கலந்து அறியது நீ பாத்தியா எதுக்கு கலந்து அறிஞ்ச அப்படி பூ போட்டு அப்படியே பேசுதான் நானும் மருந்தக்கார பேசிக்கலாம் 40 ஏக்கர் கரம்பா கடுக்குது அதை ஓட்டி மெல்லா போட்ட போட்டான்னு பேசுறேன் காய்ச்சி நடக்குது கரும்புலாம் இந்த நேரத்துல ஓட்டி போடுவோம் மட்டும் கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி பாச போட்டு போறாங்களா இப்படி செய்யலாமா இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா இப்ப முடியாது ஜனலாம் உட்காந்து கையில வேலை போட்டெல்லாம் செய்யறாங்க ஒரு மகாராஜா மதிக்கிற பையன் வயசானாலும் அழகா ஸ்டைல ஒண்ணு விட்டு போகல விட்டுட்டாடா நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி வாழ்ந்தேன் என்ன போவோம் போட்டு பஞ்சுட்டான் ஆமா அவர் பாக்ஸரு என்ன பார்த்துட்டு போக வந்தாரு பாக்ஸரு போடு போடு பூ போட்டோடு அம்மா பூ போட்டு எதுக்கு எதுக்கு கேளு ஐயோ சப்பு சப்பு நல்லா இருக்குதா வெளிநாடு சென்று படிக்க வச்சாங்கல்ல இப்படிய வெறி எடுத்துக்கணும் அப்பனை சாவடிப்பேன் ஊர்ல உலகத்துல நடக்கும் அடிப்பாடி நீ குழந்தையா இருக்க சொல்ல உன்னை பெத்த உன் அம்மா காலை கலப்பி கிடக்குதா ஒப்ப இதை 2ஆம் தரமா தாலி கட்டாதான் போற விட்டா அம்மா சாக சொல்ல நீங்க பால் குடிக்கிற குழந்தைங்க பால் பால் அழுது பாலே வரலன்னா கூட சும்மானா சப்ப அந்த அம்மா தாலி ஆடி அறுப்ப தாலி அர்த்தவில்லை ஆகராப்பா எப்படி பிச்சுக்கா பிச்சுக்கா எனக்கு பாலே வரலன்னா கூட நான் தப்பா அடிச்சேன் எப்படி பாரு அம்மா பூவம் பொட்டு எதுக்கு போட்டுன்னா அங்க போய் அவளை கொஞ்சியா அவன் மீது பார்த்தமா அவனுக்கு அவன் நச்சுக்கிறியா நீ நான் தூக்கி போட
நான் உனக்கு துரோகம் பண்ண ஐயோ பாவி எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னா பாகல்ல என்ன சொல்லுவாங்க மகாராணி வெட்டிக்கிறான் பப்புல சண்டை தான் போடணும் இந்த பழத்துக்கு ஆளாக்கிறவங்க கொம்பா விடலாமா என் பொண்ணா இருந்தா பொண்ணாங்க போட்டு மக்களை நான் பக்கம் கதை இங்க யாரும் பேச மாட்டாங்க காலையில ஏரி வேலை தான் பேசுவாங்க ஏரி வேலையா அப்படி பேசுவாங்க ஆடி ஒன்னா ஏறி வச்சாங்கம்மா நாடகம் ஏதோ கொந்த வாசி நுழைதேவி நாடகம் கலைதேவி நாடகம் எம்மா ஆரம்பத்துல மகாராணி மாதிரி பந்தா எங்களா என்ன வச்சுக்கிறீங்க சத்தியமா யாரும் என்ன வச்சிருக்க முடியாது உன்னை யாரு வச்சிருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் பேக ஏன் அர்த்தம் பெத்த தகப்பன் என்று பாராமல் தியாகம் முடியாது போவதற்கு உள்ளமில்லை அம்மா, உள்ளமில்லை அம்மா. Da
அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ள பிள்ளையம்மா உள்ள பிள்ளையம்மா போட்டு பார்த்தமா அம்மா பீரோ வாத்தா அம்மா திதி இல்லாத பொண்ணு முன்னாடி பார்த்தானே ஓடியாங்க மனப்பா சொல்ற பீரோன்னு நீ ஒரு ஆளே போங்க எனக்கு கொல்லி துணி எடுத்து ஏட்டா பூவு பட்டாடி இருந்த எனக்கு இந்த பழத்துக்கு ஆளாக்கனாகி இவன் வாழக்கூடாது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் இருக்கணும் கூப்பிடுறேன் கூடு அவனாலதான் காட்டு வைக்க போட்டு மாபெரும் சபையிலே அமைச்சிருக்காத கண்ணில் தண்ணி ஊற்றலாம் எங்க ரத்தமா ஊத்துற மாதிரி அந்த மலை உச்சியில் கொண்டு போய் அவங்க தண்ணி விடுங்க நீ உயிரோடு வாழ வேண்டும் ஒரே குத்தா புத்து அவன் வாழக்கூடாதா கிடையாது கொண்டு போய் என் உயிர் போக நேரத்தில் கூட அம்மானே அழைக்கின்றாரே பாத்திரத்தை விட வளர்த்த பாத்திரத்தில் மகனே மகேஸ்வரி தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என் உயிரானது போக சாமி என்னுடைய கண்முன்பாகவே என்னுடைய தாயை சாகரித்து விட்டாகி இப்போது உங்களை என்ன வாழ்வதனை சூத்துக்கவுமா ஒரு பொட்டேச்சா நான் பிள்ளைக்கா நான் எச்ச இலை நாய் நக்கன இலை இவனை எச்ச இலைன்னு கேட்டா கூட பரவாயில்ல என்ன பார்த்து நாய் நக்கன இலைன்னு கேட்கலாமா என்ன எச்சலும் கேட்டா கூட பரவாயில்ல இவரு நாய் நக்கறன்னு சொன்னது தவறு போச்சு போச்சு ஏன்னா அவர் 8 பட்டி ஜமீன்தார் என்ன கண்ணு பேசுற ஐயாவா நீங்களா வட போடான்னு சொல்லுவேன் காலால விட வேலையே
ஏதோ அவன் தண்ணி கொண்டாந்து கொடுத்தானே ஏதோ கொடுப்பாங்க. எங்கெல்லாம் தண்ணி பண்ண ஊத்துனேன் குடிக்கிறதா இதை கை விட்டுதா இந்த தவளையில் நான் எப்படி தண்ணி குடிப்பேன்? உனக்கு கிடையாது, அவளை உள்ள போர் போடுவாங்க. உனக்கு கிடையாது, செல தவளைக்குது. இந்நாட்டு அமைச்சர் வாழ்க சொல்ல சொல்லு. ஐயோ இதுதான் தண்ணியா? பிறகு 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 சொல். சரி மச்சான். சரி நான் போகட்டுமா? இரு, உட்காருங்க உட்காருங்க. அமருங்க அமருங்க. நீ போனா எப்படி பாக்ஸரு யார் மேல காத்து போடு. ஆமா அந்த என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டார்? எங்கெல்லாம் நடக்கும் அந்த நியாயம்? பெத்த தகப்பனுக்கே பால்ல வச்சு வச்சு சமைச்சுக்கிறாங்க. அமைச்சர்களே, எந்த பாவம் என்றே தெரியவில்லை. பால் விஷயங்கள் என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் அந்த பாவை எங்கிருக்கின்றார்? என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரனை உன்னிடம் நான் கண்டுபிடித்து கொடுத்தார். எனக்கு என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தரையில்லாமல் செய்கின்றீர்கள். இதை கேட்டாலுமா? ஐயோ, இதை கேட்டாலும் தரையா? எந்த காட்டாலும் தாராளமே அந்த 2 பொங்கல் எனக்கு வேண்டும். கூறுகிறேனா? தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் தெரியுமா? ஐயாம் இந்த VIP. நஷ்டடா இந்த இந்தி காட்சி. இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திரக்கார மேல கைய வச்சிருப்பான். அதை இந்த மலையாளத்தை கிட்ட சொல்லிக்கிறேன். நீ அடிக்கிற இவன் அடிக்கிறா வரும்போது காந்தி மண்டபத்துக்கு முட்டாதான் ஒண்ணு. யார் தெலுங்கு குடிக்கார பழகிதான் வச்சுட்டான். இப்போதே இந்த உண்மையை அண்ணாண்டா ஓடி போடும். மாபெரும் சபையில் அனைவர் பேசும்போது மயில புடுங்க சொன்னான். பெரியவர் பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்கலையே? மாட்டிக்கினியே பாக்ஸரு என்ன பாத்துட்டு போனாரு. ஒப்பனை சாவச்சது நான் தான். யாருமே என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இனிமே கொண்டு இந்த நாட்டில் உனக்கு கதையாரு என்ன துணிவு கொண்டு இதுக்கெல்லாம் காரணமே அவனை தூக்கி வந்து ஏரிக்கரையில போட்டு காரணம் யாரு? அந்த கதை நான் ஏதல இது ஒரு கண்டிப்பா கொடுறேன்.
விட்றா என்ன பையன் எங்கே தள்ளி தள்ளி விட்றாங்க பிச்சை போய் போ. அதோ என்னடா எதி சொல்றேன் யாரு எப்படிப்பட்டவன் அவர் யார் எப்ப காலையில 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போக மாட்டார் பையனாச்சுக்கார் வந்து வருவான் விடு. விடு. எடு. எடு. உள்ள பாக்குறேன். கரோடு பைப் வைக்கலாமா கறி பைப் வைக்கலாமா நாட்டு அமைச்சர் மார்க்கெட்டை சொல்றாங்க. சொல்லு. சொல்லு. நாட்டு அமைச்சர் சொல்லுங்க. நாட்டு அமைச்சர் வாழ்க வாழ்க. நல்லா வாரி சென்னர்ல. அதெல்லாம் சொன்னா நீ அழுவுற உன்னை யார் நினைச்சாங்களா? இல்ல. யார் அழுவுற? சிரித்து கொண்டே சொல்லு. இது நீ சரியா? சிரித்து கொண்டே சொல்லு. யாரு? சிரிச்சு காட்டு. அமைச்சர் வாழ்க சிரிச்சு கொண்டே சொல்லு. அப்படி சிரிக்கிறது. என்ன சொன்ன வாழ்க்கை? என்ன? அடிக்குது அப்படியா? ஐயோ. சரி சிரிச்சு காட்டு. அதான் இப்பதான் சிரிச்சினா. சரி சரி. சரி. ஏங்க ஓட்டு வைக்கணும். நீ இல்லம்மா. சிரிடி. சரி சிரிக்கிறல்ல? சிரியாலாம் தூக்குவெல்லாம் எடுத்து சிரிக்கிறதுக்குனே பிறந்தவங்க நாங்க அவன் ஒன்ன பத்தியா தர்மத்து இனி முத கொண்டு தர்மத்தில் வாழ்வதில்லை. தர்மத்தில் என்ன சொன்ன? பாரதத்துல அப்பேற்பட்ட தர்மனே சூதாடினான், நாடு இழந்தான், நகரம் இழந்தான், உப்பு சக்தி உறவினை இழந்தான். விட்டான். 13 வருஷம் வனவாசம் போனான். அந்த தர்மனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பொட்டை சிரிக்கு என்ன பாட்டு? எல்லாம் அவுட்ல தான் கீழே ஒன்று கூட வைக்கல. சொல்லு. இப்ப அவன் பேசுவியா? இனி முத கொண்டு என்னை எப்படி எடுக்க வேண்டும்? இவன் அவன் சொல்லு. இவன் இந்த மாதிரி சொல்றீங்க. அவர் அந்த திரும்பி சொல்றேன்னா இங்கே பாத்துங்க. என்ன எழுதி வச்சுக்கிட்டா? என்ன பொறுமையா சொல்லுன்னு சொல்றேன். நான் சொன்னேதுமா. ஏய், நான் நினைத்தேன் இந்த மகேந்திராபுரி நாடு அத்தியாயமா நாய் சுடகு உள்ள வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தாங்க. போய் செட் பண்ணி. போறேன் ஏன்டா போட்டு கேட்டா? ஏய் அவர் அமைதியா தானே போறாரு. ஏய் அவர் கட்டடத்தை ஆம்பளடா. அப்ப அவர் போட்டு நான் சொல்றேன் பாரு. போடா. எம்மாடி என்ன வாங்கலாமா? சமாளிங்க போய் சொல்றாரு மாவ. இது வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஓ இவா. இது எனக்கு சமாளிக்கிறேன். ஏய் சச்சுமா நான் சொல்றேன். எப்படிதான் வாங்கலையோ நீ வெளியே சொல்ற நான் உள்ள போய் தேய்ச்சி நடக்கிறேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேம்மா. அப்படியா வாய் எங்கிருந்து வந்தான்னு தெரியலம்மா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உன் கரத்திலே இப்படி ஓட்டை கொடுத்து விட்டாள். அவன் போற பஸ் கவுளுங்க. அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூண்டு வாங்கணும். அவன் வாயில என் புழு நெஞ்சும். அந்த பாவி நல்ல கதிக்கு போக மாட்டான். கடவுளே
பெத்தவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை, மற்றவளுக்கு என்ன தெரிய போகுது? வாழ வழி இல்லாத ஓடி வந்தா உன் தந்தை அவளுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தா. பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும், அவளுக்கு வரவில்லை. பல்லை விஷம் கலந்து உன் தந்தையை கொண்டு விட்டாலும் வழி உன் மீது போட்டு விட்டா. அதை விட விஷம் கொடுத்து உன்னை சாவடிச்சிருக்கலாம். அழாது அழாதம்மா. மக்களே, தாய் குலங்களே, நீங்களும் தாய் குலமாடா. மக்களை பெற்ற மகராசிகளே, ஒரு நாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க. பாவமா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமாங்க. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பி தான் கொடுக்குறோம். ஆம்பளைய நம்பி எங்க நம்பி கொடுக்குறான்னு சொல்லுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாத அம்மா, காமெடியே கவலைப்படாத. உங்க காதல மூக்குல கத்த கைக்கு எடுத்தாந்து போடணும். அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊர்ல அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டு இல்ல, அது மொய் வைப்பானா மொய். இப்படி என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது அம்மா. முந்தி தவறிந்து முன்னொரு நாள் வந்து பெற்றெடுத்த தாயி, நீ உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு எப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் அம்மா. இந்த பாழ் உலகத்தில் தனியா தவிக்க விட்டு சென்று விட்டாய் தாயி. இப்படி என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது அம்மா. அம்மா, 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. ஆள்காட்டி இவர்களை பிடிச்சி ஆக்காங்க சொல்லி கொடுத்த
பட வார்த்தை இல்ல அம்மா. ஆராரோ ஆரோ ஆரரிரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். ஏனம்மா பாலூட்டி என்ன வளர்த்த